குடும்பத்துக்காக வேலைக்கு போறேன்னு போன மனுஷனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எந்த தகவலும் இது வரைக்கும் தெரியல. என் மனசுல ஏதோ தப்பா தோணுதும்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பக்கம் அப்பா எங்கன்னு அவரோட பாசத்துக்காக ஏங்குற அந்த பிஞ்சு குழந்தைய நான் எப்படி சமாதானப்படுத்த முடியும்? இன்னொரு பக்கம் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் எங்கன்னு கேக்குற கையிலுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. என் புள்ள ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு கேக்குற அத்தைக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்லி சமாளிப்பேன். ஏற்கனவே இந்த குடும்பம் சந்திக்க கூடாத எல்லா பிரச்சனையும் சந்திச்சிடுச்சு. என்னாலையும் சரி என் புருஷனாலையும் சரி அந்த குடும்பம் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. இப்ப திரும்பவும் எங்களால ஒரு மன கஷ்டம் அவங்க யாருக்கும் வந்துடக்கூடாது, அவங்க சந்தோஷம் கெட்டுட கூடாதுன்னு அவரை பத்தின எந்த விஷயத்தையும் நான் அவங்கிட்ட சொல்லல. அவரை காணோம், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு நான் உங்ககிட்ட சொன்னா மொத்த குடும்பமும் துடிச்சு போயிடுவாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் போயிடும். என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அவங்களும் கை விட்டுட்டாங்க. இப்போ நீ மட்டும்தான் கதின்னு உன்கிட்ட வந்து நிக்கிற. நீதான் என் புருஷனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். ஒரு தகப்பனை அவரோட பொண்ணுகிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. ஒரு தாய்க்கு அவங்களோட பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்துரு. தங்கச்சிங்களுக்கு அவங்களோட அண்ணனை கொண்டு வந்து கொடு. அவனை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிற.